Hi friends, இந்த வீடியோவில் தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா மண்டானா நடிச்சிருக்கிற குபேரா படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதோட கதையில் நீரஜ் மித்ரா ஒரு பவர்ஃபுல்லான பிஸ்னஸ்மேன், இறக்கமே இல்லாதவன், ஒரு பெரிய பிஸ்னஸ்க்காக ஆளுங்கட்சி கூட டீல் போடுறான். அந்த டீல் படி மத்திய அமைச்சர்களோட பினாமி அக்கௌண்ட்டுகளுக்கு 1 லட்சம் கோடி கருப்பு பணத்தை மாற்றணும். அதில் பாதி ஒயிட்டாக போகணும். இந்த மாத்தல் வேலைக்கு ஃபால்ஸ் கேஸில் ஜெயிலில் இருக்கிற சிபிஐ ஆஃபீஸர் தீபக்கை வெளியே கொண்டு வரான். தீபக் முதல்ல மறுத்தாலும் அப்புறம் நீரஜ் கூட சேர்றாரு. தீபக் பிளான் படி வேற இடங்கள்ல இருந்து ஒரு 4 பிச்சைக்காரங்களை அழைச்சிட்டு வந்து வேண்டிய பேங்க் ரெக்கார்ட்ஸை கிரியேட் பண்ணி பணத்தை டிரான்ஸ்ஃபர் செய்கிறாரு. அதில் தேவான்ற பிச்சைக்காரன் மட்டும் அங்கே நடந்த ஒரு விஷயத்தினால அந்த டிரான்ஸ்ஃபர் நடக்கிறதுக்குள்ளே தப்பிச்சிடறான். தீபக் ஆளுங்க தேவாவை வலை வீசி தேட தொடங்குறாங்க. இன்னசென்ட்டாக இருக்கிற தேவா தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுப்பானா. எப்பவும் வாழணும்னு மட்டும் நினைக்கிறவன் இந்த பலகாரம் கோடியோட கடைசியில் குபேரன் ஆனானா இல்லையா என்பது தான் படத்தோட மீதி கதை. ஒரு ஆதரவில்லாத பிச்சைக்காரன் எப்படி பெரும் பணக்காரங்களோட விளையாட்டுக்குள்ளே இழுக்கப்படுறான், அதுக்கப்புறம் சந்தர்ப்பம் வரும்போது எப்படி அதே விளையாட்டை கண்ட்ரோல் பண்ணுறான்றது தான் இதோட அவுட்லைனு. இந்த மாதிரி நிறைய கதைகள்லாம் பார்த்துட்டோம். ஆனால் இதில் என்ன வித்தியாசம்னா, அந்த பிச்சைக்காரன் கண்ட்ரோல் மோடுக்கு போகும்போது ஹீரோயிசத்தை அடக்கே வாசிச்சிருக்காரு இயக்குனர். அதுக்கு தனுஷோட அளவான பெர்ஃபார்மன்ஸும் ஒரு முக்கிய காரணம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே இருக்கு. சிபிஐ ஆஃபீஸர் தீபக்கா வர நாகார்ஜுனோட கதை, அதுக்கப்புறம் பிச்சைக்கார தேவாவா தனுஷ் பினாமியா மாறுறது, அடுத்து அவரும் சமீராவை வர ராஷ்மிகாவும் சந்திக்கிறது, உயிருக்கு பயந்து ஓடுறது, அதுக்கு அடுத்து அந்த பினாமி பேங்கிங், அரசியல்வாதிங்க, பிசினஸ் டைக்கூன் இருக்கிற அந்த சிக்கலான உலகம்னு நிறைய எங்கேஜிங்கான தருணங்களை தருது. இதுக்கு நேர்மாறா இருக்கு செகண்ட் ஹாஃப். படம் அப்படியே ஓரம் கட்டப்பட்டவங்களுக்கு ரொம்பவும் பரிதாபப்படுது. அதுக்கான நிறைய சீன்ஸ் எஃபெக்டிவாக இருந்தாலும் பல சீனுங்க திரும்ப திரும்ப வர மாதிரி இருக்கு. அது ஓட்டத்தை அப்படியே தேக்குது. இதனால ரன் டைமும் அதிகமாகி நம்ம பொறுமையை சோதிக்குது. ப்ரீ கிளைமேக்ஸ் எல்லாம் தேவா கேரக்டர் ஹீரோ மோடுக்கு போகும்போது 2ஆம் கட்டனா மாறுது. படத்தில் இதெல்லாம் இருந்தாலும் பேக்ரவுண்டில் நமக்கு வறுமை, உயிர் வாழறதுக்கான போராட்டம், பணம், அதிகாரம்னு நிறைய கேள்விகளை முன்வைக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு சோஷியல் ரியாலிசமும் ஹியூமன் இமோஷனும் கலந்த கதையும் டாப் ஆர்டிஸ்டுங்களோட பெர்ஃபார்மன்ஸையும் அப்ரிஷியேட் பண்ணுறவங்களுக்கு இந்த படம் சரியாக அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.